இப்போ வந்து நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு. உச்ச நீதிமன்றம் தண்டனை கொடுத்திருக்கிறது. பொய்யான செய்தி இப்போ வந்து பொய்யான செய்தியை திருத்தி கூறுதல், இதுக்கு உச்சநீதிமன்றமே தண்டனை கொடுத்திருக்கிறது. 10 லட்சம் ரூபாய். ஒரு பொய்யான செய்தியை வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துடைய நேரத்தையும் வீணாக்கின்றார்கள். அதாவது வந்து இப்போ முதலமைச்சர் இப்போ இது உங்களுக்கு சாதனையை மக்களுக்கு இப்போ உச்சநீதிமன்றமே அங்கீகாரம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அரசாங்கம் இப்போ வளர்ச்சியை வந்து இந்த 9% என்று இப்போது 11% மேலாக வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றோம். கடந்த ஆட்சி காலத்தில் கொரோனா காரணம் காட்டின்னு 4 ஆண்டு காலம் முடக்கி போட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி. ஆக அவருடைய பொய் செய்தியை நாட்டு மக்களே பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சமட்டி அடி தான் சொல்லுவோம். இந்த வழக்கு அவர்களாகவே வழக்கு தொடர்ந்து அவர்களாகவே இப்போ தண்டிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களாகவே இதுதான் பொய்யான செய்தியை பரப்புகின்ற எடப்பாடிக்கு ஒரு சமட்டியான. பிரேமலதா விஜயகாந்த் வந்து நமக்கு 50-50 கொடுத்துருக்குறாங்க. 4 காலம் நல்லது 50%, 50% ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் எல்லாரும் உடனே பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களே 50-50 பாராட்டுறாங்க. ஒரு காலத்தை வந்து அரசை பற்றி குறை கூறியவர்கள் இதுதான் வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்போ எதிர்கருத்து உள்ளவர்கள்லாம் இப்போ அவங்களே இப்போ மார்க்கு இந்த அரசுக்கு 50-50 போடுறாங்க. ஆக இப்போ அவங்க எதிர்கட்சியை சார்ந்த எங்களை எதிர்த்து வாக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் இப்போது அவங்களே 50-50 போடுறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றமும் இப்போது இந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஆக இந்த அரசினுடைய வளர்ச்சியை இப்போ நாட்டு மக்கள் பயன்பெறுகின்றார்கள். தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் தொழிலாளர்கள் அதிகமாக வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதிகமான ஊதியம் பெறுகின்றார்கள். அதிகமான வளர்ச்சியும் காட்டுகிறது. எந்த நிலையில் வளர்ச்சியை காட்டுகிறதோ அதே போல் மக்களும் வளர்ச்சியாக வந்திருக்கிறார்கள்.